ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10/6/21. ஆக்சுவலி நேற்று வந்து எனக்கு ட்ரேட் பண்ண செட்டப் எதுவும் கிடைக்கல. பட் நேற்று எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் என்னன்னா அது ஹோல்ட் ஆகி நிற்கல. ஓகே, ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே, பட் இன்னைக்கு உள்ள செட்டப்பில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பெட்டர் ப்ரைஸ் கிடைச்சது. என்னோட எக்ஸ்பெக்டிங் டார்கெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 15, அதாவது 15-16. செகண்ட் டார்கெட் வந்து 1745. ஓகே, எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணேன்னா, எதுக்கு இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன்னா ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்குது முன்னாடி. ஓகே, அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்டர் சூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுவேன். அதோட பேஸில் தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அந்த வீக் ஃபுல்லாக. ஓகே, இந்த வீக்கில் கண்டினியூஸ்லியாக நான் இந்த ஸ்டாக் தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ட் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட். செகண்ட் அது கன்ஃபர்மேஷன் பண்ணுது, தேர்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுது. பட் அக்குமுலேட் ஆகிட்டு நல்ல ஒரு பிரேக்கப். நான் போனோட்டமே இந்த மூமெண்ட்டை நான் கேட்ச் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து நேற்று நினச்சேன் இது மேலே போகுன்ட்டு. பட் இது வந்து நல்ல ஒரு டைட், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டமாக தெரில. அதனால் என்ட்ரி எடுக்கல நான். ட்ரெண்ட் பிரேக் ஆனது. பட் இந்த இடத்துல எனக்கு செல்லிங் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஒன்லி நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்குறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து நேற்றோட டவுன் மூமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் ப்ரைஸ் கொடுத்தது. ஓகே, இந்த ஸ்டாக்கை வந்து நான் கேட்சப் பண்ண பார்ப்பேன் ஒரு ஒரு நல்ல ப்ரைஸில். ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஹை ரிஸ்கில் வந்து தான் என்ட்ரி எடுக்க வேண்டியது இருக்கும். கேப் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான என்ட்ரி பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, என்னென்னு உங்களை அப்டேட் பண்ணுறேன். கைஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் வந்து ஒன்லி வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறீங்க ட்ரேடிங்கை, எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அந்தளவு, அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய என்னோட எக்கனாமிக், அதாவது என்ன எப்படி சொல்கிறது, மார்க்கெட் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் எந்த மாதிரி எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்றதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம் லைவ் ட்ரேடை பார்த்து நாங்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, லைவ் ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிஃப்ட். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல சில டைங்களில் வந்து. என்னோட மென்டரும் வந்து இதை வந்து எனக்கு வந்து அவ்வளோவா கற்றுக் கொடுக்கல. ஓகே, லைவ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோ ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்குரிய நாலேஜ் கிடைக்கும். ஓகே, என்றைக்குமே நீங்கள் வந்து மார்க்கெட்டை, அதாவது பாஸ்ட் நடந்த சார்ட்ஸை பார்க்குறதோட லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் கணிக்கிறீங்க தெரியுமா, அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போ நான் லைவ் ட்ரேடிங் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்ன என்ன கான்ஃபிடென்ட் வரும்னா, என்னென்ன கற்றுக்கலாம்னா, எங்கெங்கே என்ட்ரி எடுக்கிறேன், எதனால் என்ட்ரி எடுக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னோட பெட்டராக பண்ணலாம். பட் நான் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஐடியாஸ் கிரியேட் ஆகிறதா நம்ம ட்ரேடிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, உங்களுக்கு மெயின் என்ன, ட்ரேடிங்கில் வந்து ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணணும். அது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். பட் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனில் என்னால் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட், கரண்ட் மூமெண்ட் எந்த அளவு போகலாம், அதை 100% என்னால் 100% இல்லை, ஒரு 80-90% என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, என்னோட அனலிசிஸ் அந்த பேஸில் தான் இருக்கும். அது மாதிரி வந்து நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த அளவு போகும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறதுக்கு ஃப்யூச்சரில். ஓகே, இன்ட்ராடே மூமெண்ட்டில் என்னால் சொல்ல முடியும், பட் ஃப்யூச்சரில் என்னால் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. 9-10 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது 3.80 பைசா, 3 rupees 80 பைசா டவுன் ஆயிருக்கு. அதாவது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி பண்ணுங்க 208.70. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ப்ரைஸ், ஒரு பியூட்டிஃபுல் ப்ரைஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியில் நான் பை பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பேக் ரிகவர் ஆகும் அப்படின்னு, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்தளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கேப் டவுன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி மூவ்மெண்ட் கிடைக்குன்னு நினச்சேன். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கேப் டவுன். பார்க்கலாம். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபி தான். அதுக்கு மேலே அதை 1 ரூபின்னு சொல்கிறதோட 1 ரூபி தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் என்ட்ரி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே ஓகே கேஸ், மூமெண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு 3 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ 9:12. ஓகே, ஒரு நல்ல ஒரு ட்ரேடு.
பார்த்துட்டு இருங்க என்ன நடக்குன்னு. கைஸ் நான் சொன்ன மாதிரியே பை பண்ணிட்டேன் அந்த ப்ரைஸில். நீங்களே பார்க்கலாம். ஒரு செகண்ட். ஐயோ ப்ரைஸ் ஆக மாட்டேங்குது. பட் பை பண்ணிட்டேன், மொபைலில் பை பண்ணிட்டேன். என்னோட பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850, சாரி 207.95. 207.95 என்ன லோட் ஆக மாட்டேங்குது. எஸ், இந்த புல் பேக்கில் நான் பை பண்ணேன் 207.95. எஸ், என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இது. ஒரு சூப்பர் ப்ரைஸில் எனக்கு கிடச்சிருக்கு 7.95. எஸ், இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 50 பைசா கீழே வச்சாலே போதும். அது இது கீழே வச்சாலே போதும். எப்படின்னா எஸ், ஒரு இப்போ மார்க்கெட் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளாக ஸ்டாண்டாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே இந்த ஹேமர் தெரியுது. ஹேமர், இது வந்து ஹேமர்னு சொல்லுவோம் அந்த கேண்டில். ஓகே, பவர்ஃபுல்லான கேண்டில். இந்த கேண்டில் வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் ஹேங் ஆகி நின்றதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பொசிஷனை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னோட ஹேமர் அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 2000 குவான்டிட்டி எடுத்திருந்தேன்னா அதோட பாதி 1000 குவான்டிட்டி. ஓகே, இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இங்கே ஆட் பண்ணக்கூடிய ரீசன் என்னன்னா, ஒரு பெட்டர் ப்ரைஸ், ஒரு நல்ல சப்போர்ட்டிவான லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடம் ரொம்ப இந்த ஸ்டாக்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்தேன். இதனால டவுன் ப்ரைஸில் சூப்பரான ப்ரைஸில் எனக்கு கிடைச்சது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கிடைச்சது எங்கன்னா 95. ஓகே, சரி 2790 கிடைச்சது. செகண்ட், இந்த ஹேமர் வந்து அதாவது மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்னது. இந்த ஹேமர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது. ஓகே, இந்த ஹேமர் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து ஓகே ஸ்டேபிளாக இருக்குது, இந்த இடத்துல இதுக்கு மேலே கீழே போக கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற ஒரு ஷோவிங்கை காமிச்சது. ஓகே, கேரண்டி கிடையாது, பட் ஷோவிங் காமிச்சது. ஓகே, அதனால இங்கே வந்து ஒரு அதாவது 50% குவான்டிட்டி என்ன வந்து அடிஷனல் ஆட் பண்ணேன். என்றைக்குமே நான் வந்து ஃபுல் குவான்டிட்டி ஆட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 5000 குவான்டிட்டி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். 2000 சாரி சினமோனில் சொல்கிறேன், ஒரு 1000 குவான்டிட்டி எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன்னா ஒரு 500 குவான்டிட்டி வந்து இங்கே ஃபர்ஸ்ட்ல என்ட்ரி எடுப்பேன். செகண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தகுந்தாப்புல என்னோட குவான்டிட்டி ஸ்மால் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணுவேன். செகண்ட் 50%, இன்னொரு 50% இன்னொரு பெட்டர் கன்ஃபர்மேஷன், பெட்டர் ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அது பொசிஷனல் சைஸிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உங்கள் பொசிஷனை வந்து ஒரு லெவலில் கொண்டு போக முடியும். ஓகே, முதல் எடுத்தோடனே நீங்கள் தாமனு 1000 குவாலிட்டி ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஐயோ லாஸ் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, முதல் எடுத்தோடனே ஒரு பாதி குவான்டிட்டி, அதாவது அன்கன்ஃபர்மேஷன் ட்ரேடுக்கு வந்து பாதி குவான்டிட்டி எடுப்போங்க. ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம், நல்ல டீப் பாயிண்ட் கொடுப்போம். அந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் தகுந்தாப்புல பை பண்ணுங்கள். இங்கே நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிளான் பை பிளானாக உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் பர்ஃபெக்டாக விளாட பாருங்கள். ஓகே, ஸ்டாக் மூவ் ஆகுது. ஓகே கேஸ், நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. லெவலில் செல்லிங் வருது பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங்கை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த செல்லிங் வரணும். ஏன் வரணும்னா, அப்போ தான் மிகப்பெரிய மூமெண்ட்டுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கும்போது சொல்லிக்கிறேன். இந்த லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ப்ரைஸ் டவுன் ஆகுன்ட்டு ஏகப்பட்ட பேர் செல்லிங் ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஏகப்பட்ட செல் ஆர்டருக்கு வந்து ஃபில்லப் ஆகுது. ஓகே, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறாங்க செல்லிங் கொடுக்குற மாதிரி. ஏகப்பட்ட ட்ராப்பிங் நடக்கும் இந்த இடத்துல. ஓகே, ட்ரஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த ஜோனை. ஓகே கைஸ், ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட், நம்மள மாதிரி ட்ரேடருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஸ்டைலில் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் அதான். இந்த இடத்துல செல்லிங் வரணும். அப்போ தான் டார்கெட் வந்து குயிக்காக ரீச் ஆகும், ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் மூமெண்ட் கிடைக்கும். ஏன்னா ஏகப்பட்டவரோட செல் ஆர்டர் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பை ஆர்டர் இங்கே நிறையா இருக்கும். இங்கே செல் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அது என்ன ஆர்டராக இருக்கும், பை ஆர்டராக தான் இருக்கும். ஓகே, எப்போ ப்ரைஸிங் ரீச் ஆகுது ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு லிஃப்டிங் பவரில் அப்படியே மேலே மூவ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பையர்ஸ் எதிர்பார்த்தேன், இந்த இடத்துல எதிர்பார்த்தேன். பட் இந்த லெவலில் அவங்க வர முடியல. பட் இதுக்கு மேலே பவர்ஃபுல் பையர்னால மறுபடியும் அந்த லெவலில் கொண்டு வராங்க. அருமையாக இருக்குது.
பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது. அப்படியே இந்த இடத்துல செல் பண்ண உங்களோட ஸ்டாப் லாஸ் இது ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒரு செல்லிங்குரிய ஐடியாவை மிகப்பெரிய ஒரு பிக் சிக்னலை காமிக்குது இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல செல் பண்ணாங்க கூட இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபர்மேஷன் அது. ஓகே, இந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி நான் அந்த ஹேமரை பார்த்து பை பண்ணணும், இந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து அவங்க கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, ஆனால் என்ன நடக்க போகிறது மட்டும் பாருங்க என்ன நடக்கும். ஏன்னா ஏகப்பட்ட செல்லிங் ஆர்டர் இங்கே பில்டப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 சரி 1 10 100 1000 10,000 லட்சம் சரி 80 லட்சம் 80 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து இங்கே பையிங் ஆர்டர் இருந்தது. சடனாக இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே இதோட ஒட்டுமொத்த சைஸும் கம்மியாயிடுச்சு பாருங்க. அப்படியே 80,000 எங்கே வந்துருச்சு பாருங்க. ஓகே, இந்த டேப் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். டேப் ரீடிங் கற்றுக்கோங்க. நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வெறும் சார்ட்ஸை பார்த்து ஒரு பிரச்சனை கிடையாது. டேப் ரீடிங் கற்றுக்கோங்க. யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. டேப் ரீடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எழுதியும் காமிச்சாலும் உங்களுக்கு புரியாது. இது உங்கள் அனுபவத்தால் நீங்கள் கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டேப் ரீடிங்ன்றது ஒரு தனி ஒரு கலை. ஓகே, அப்படி டவுன் ஆச்சு பாருங்க. எவ்வளோ மிகப்பெரிய செல்லிங் ஆர்டர் இங்கே இருந்தது பார்த்தீங்களா. மிகப்பெரிய செல்லிங் ஆர்டர். இதோட ரியாக்ஷன் வரலாம் மார்க்கெட்டில், இவ்வளோ தூரம் கூட வரலாம். பட் ஃபைனலாக என்ன நடக்குதுன்றது மட்டும் பாருங்க, அதான் மெயின். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து பியர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அது லாஸ்ட்டில் கடைசியாக யார் இது வந்து முன்னாடி போகிறாங்களோ அவங்க தான் விடுதானே. அதே மாதிரி தான் இப்போதைக்கு பியர்ஸோட ராஜ்யம் இருக்கலாம். பட் கண்டிப்பாக நான் மார்க்கெட்டோட எண்டில் பாருங்கள், பிஎஸ் கண்டிப்பாக இந்த லெவலில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் தான் இருக்கும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். ஏன்னா ஏகப்பட்ட செல்லிங் இதை பார்த்தோன்னே நடக்கும். இந்த கேண்டில் பார்த்தோன்னே மிகப்பெரிய ஆர்டர்லாம் இந்த இடத்துல நடக்கும். நீங்கள் பார்க்கலாம், அப்டேட் பண்ணுறவங்க அது நடந்துருச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ செல் ஆர்டர் இந்த இடத்துல நடந்திருக்கும். இங்கே செல் பண்ணாதே கூட இங்கே செல் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் கடைசியில் இன்ஸ்டிடியூஷன் எங்கே போய் கேண்டில் போய் ப்ரைஸை போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இதான் கைஸ் மெயின். இதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதான் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராப் ஆகக்கூடிய பாயிண்ட். ஓகே, மார்க்கெட்டில் இந்த மாதிரி லெவலில் தான் ட்ராப் ஆவீங்க பாருங்க. எவ்வளோ பேர் இந்த செல் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பண்ணாதவங்க கூட இங்கே பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கேயே செல் ஆர்டர் தான் நிறையா நடந்திருக்கும். ஓகே, செகண்ட் இங்கேயே அதிக பேர் செல் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுலையும் செல் பண்ணாத ஆளுங்களும் இங்கே எல்லாம், அதாவது இந்த இடத்துல 50 பேர் செல் பண்ணாங்கன்னா இங்கே வந்து ஒரு 100 பேர் செல் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்த்து இங்கே வந்து 500 பேர் செல் பண்ணுவாங்க. அப்போ அதோட ரேஷியோ பாருங்க. இந்த 100 பேர் செல் பண்ணும்போது இங்கே 500 பேர் செல் பண்ணுறோம். அப்படின்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, பார்க்கலாம் மார்க்கெட்டோட மூமெண்ட், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். நான் குவான்டிட்டி ஆட் பண்ணல, ஏன்னா இந்த இடத்துல நான் நினைச்சா குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். பட் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி இருக்குது. அதாவது நான் வந்து 1000 குவான்டிட்டி ஆட் பண்ணிடுதுன்னா 750 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பாக்கி 250 குவான்டிட்டி வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். பட் இந்த ப்ரைஸில் இல்லை. ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து சிக்னல் கொடுத்ததுன்னா ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸ் கிடையாது. என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்? ஓகே, நான் சொன்னது அப்படியே நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு செகண்டில். இப்படி தான் நானும் இழந்தேன் ஸ்டார்டிங்கில். நீங்களும் இப்படி தான் இழந்திருப்பீங்க. எல்லாருமே நம்ம இப்படி தான் இழந்தோம். மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கோங்க கைஸ். இந்த தேவையில்லாமல் பணத்தை இன்வால்வ் ஆகாதீங்க. சும்மா ஸ்மால் குவான்டிட்டியில் என்ட்ரி ஆகுங்க. எவ்வளோ நம்ம பணத்தை சாப்பிட்றதுக்காக எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க தெரியுமா. ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஓகே, நீங்கள் எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த மணியை சம்பாதிக்கிறதுக்கு. இதெல்லாம் இப்போ எனக்கு வர பணம் இல்லை, எல்லாத்துக்கும் வர. இப்போ யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் இருந்து போன பணம் தான் பாருங்கள். எங்களுக்கு எவ்வளோ அக்ரெசிவ் மூமெண்ட் பாருங்கள். ஸோ அதான் நான் சொன்னேன், எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணும்போது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுத்தும் கவுத்தும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் கீழே இறங்கணும் எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. கீழே இறங்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியில் வராதவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு தெரியல, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னா லாஸ் பண்ணிட்டோம்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. மார்க்கெட்டில் எந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்கன்னே தெரியல.
ஓகே கைஸ், பாருங்க அந்த மூமெண்ட் மட்டும் பாருங்க, எந்த ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட் பாருங்க ஒரு செகண்ட்ல. இதான் ப்ரிடிக்ட் பண்ற ஒரு ஐடியா. எங்கெங்கெல்லாம் நீங்க ட்ராப் ஆவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். என்னோட லைவ் ட்ரேடிங் நீங்க ஒரு வட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் நீங்க ட்ராப் ஆவீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எஸ், செல்லிங் நடக்கும், பட் அது ரியல் மார்க்கெட்ல அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஓகே, அது அந்த இடத்துல நீங்க செல் பண்ண தவிர நீங்க பாக்குற இடம்லாம் செல் பண்ணக்கூடாது. பாருங்க, இங்க நீங்க படிச்சிருப்பீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது பாருங்க. ஹேமர் வந்தா பை பண்ணோம், ஷூட்டிங் ஸ்டார் வந்து செல் பண்ணோம். எங்க செல்லிங் நடந்திருக்கு பாருங்க. எத்தனை பேரோட ஸ்டாப் லாஸ் கிட்ட ப்ரைஸ் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் மார்க்கெட் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கேன்ல, இன்ட்ராடே ட்ரெண்டுமாங்க அதை. அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் தகுந்தாப்புல நடக்கக்கூடிய ட்ரெண்ட். ஓகே, அது ஒரு நல்ல ஒரு ஒரு வால்யூம் ப்ரெஷரால பிரேக் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகும்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட டைப்ல வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். இப்படி மேலே போயிட்டு இப்படி ரிவர்ஸ் வந்து இப்படி சைட்வேஸ்லேயே தெரியலாம், அதுக்கப்புறமா மேலே போகலாம். அதுக்கப்புறம் என்ன, மார்க்கெட் கீழே வந்துட்டு டச் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். அதனால பெட்டர் என்னதுன்னா உங்களோட அந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக், அந்த வால்யூம் வந்து பிரேக் பாருங்க, அந்த பிரேக் எடுத்த வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு ஹெல்த்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களோட பாதி குவான்டிட்டி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இதே ஒரு பெட்டர் ப்ராஃபிட் பாருங்க. ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சது. ஓகே, ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. அதாவது நீங்கள் 1000 இருந்தீங்கன்னா 2500 உங்களுக்கு கிடைக்குது. அந்த லெவலில் உங்களுக்கு வந்து பாதி குவான்டிட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது பாதி குவான்டிட்டி நம்ம புக் பண்ணியாச்சு, பாதி ப்ரைஸு. இன்னும் பாதி குவான்டிட்டி நம்ம நம்ம அதாவது களத்தில் விளையாடுது. ஓகே, நம்மளோட கொஞ்சம் அமௌண்ட் வந்து களத்தில் விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஓகே, மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூடிய அந்த ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட் அக்ரெசிவ் ரொம்ப இருக்கக்கூடாது. எப்போ இருக்கணும்னா மார்க்கெட் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு, அப்பதான் அவங்களோட டார்கெட் வரைக்கும் நீங்க வந்து கேரி பண்ணி போகலாம். மார்க்கெட் ட்ரெண்ட், அதாவது ஒரு ட்ரெண்டை உடைச்சதுன்னா அதுக்கு தான் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ இதுல ஏதாவது ஒரு ஹெல்த்தி பையிங் ப்ரெஷர்ல தெரிஞ்சதுன்னா என்னோட குவாலிட்டி ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, போரிங்கான ட்ரேட். நான் குவான்டிட்டிங்க ஆர்டு பண்ணேன், பட் ஸ்டாக் கூட மூவ்மெண்ட்டே இல்லை, டோட்டலி டெட். பட் இந்த ஸ்பைக் பார்த்தீங்களா, இந்த ஸ்பைக்கை நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த இந்த இடத்துல அதிகமான ஸ்பைக். ஓகே, எதுக்கு இவ்வளோ பெரிய குவான்டிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அன்னெசரி டைமில் இவ்வளோ பர்டிகுலர் டைமில் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பைக் பாருங்க, குவான்டிட்டி வால்யூமில் பாருங்க. அது அதுக்கப்புறம் நான் டைம், அதாவது டைம் அண்ட் சேலை செக் பண்ணேன். கைஸ், இந்த டைம் அண்ட் சேல், மார்க்கெட் டெப்த் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்னு. இது மேக்ஸிமம் குவாலிட்டி 1 லேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாரி, மினிமம் 1 லேக் கொடுக்குறேன், மேக்ஸிமம் 50 லேக் கொடுக்குறேன். இந்த அப்ளை பண்ணுறேன். இந்த டைமில் எவ்வளோ குவான்டிட்டி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அப்ளை அண்ட் ஓ ஐ ஆம் சாரி, ஏன்னா நெட்டு கனெக்ட் பண்ணல. நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு, அதாவது சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் அண்ட் சேல் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் குவான்டிட்டி, சரி 1 செகண்ட், எஸ், மினிமம் குவான்டிட்டியில் 1 லேக் கொடுக்குறேன், மேக்ஸிமம்லேருந்து 50 லேக் கொடுக்குறேன். அப்ளை. இந்த டைமில், இந்த டைம் என்ன டைம் பார்த்தீங்கன்னா 14 கீழே பாருங்க, 14:15, 14 அதாவது 14:30 to 14:40, 2 மினிட் கேண்டில்ன்றதுனால இந்த டைமில் தான் நடந்திருக்கான் பாருங்க. ஓ மை காட், இந்த பாருங்க 2:14ல 10 லேக் குவான்டிட்டி இந்த இடத்துல இந்த கேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு, அதாவது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது பை பண்ணாங்களா செல் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த டைம்ல வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்சிடர் பண்ண வேண்டியது. ஓகே கைஸ், ஆனால் இதோட பேஸ் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, உங்களுக்கு தெரியாது இது எந்த பக்கம் இருக்கலாம், அதாவது பை சைடாக கூட இருக்கும், செல் சைடாக கூட இருக்கலாம், 2 சைடாக கூட இருக்கலாம். ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, அதனால நீங்க இதோட பேஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் அதனால தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆனது. ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டும் இல்லை, பட் நல்ல ப்ராஃபிட். என்னோட ஒட்டுமொத்த இதையும் நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா எப்படி சொல்றது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த லெவல் போகும் அப்படின்னு, அட்லீஸ்ட் இந்த லெவலாவது போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
பட் என்னன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொஞ்சம் கூட கிடையாது. ஓகே, மூவ்மெண்ட் இல்லை. ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் இவ்வளோ தூரமே எனக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்தது, சூப்பர் ப்ராஃபிட் வந்தது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ரிஸ்க் ரிவார்டை பாருங்கள். நான் என்ட்ரி ஆன 8, ஓகே 9 ரவுண்ட் அப் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 பார்த்தா 208 என்ட்ரி ஆன. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் லைன் கிட்ட தான் வச்சு. ஓகே, ஆனால் ரிவார்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போய் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் 4:4, அதாவது நீங்கள் 1000 லாஸ் பண்ணீங்கன்னா 4500 ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி. பட் நான் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணேன்னா ஆஃப் குவாலிட்டி இந்த ட்ரெண்ட் உடச்சது தெரியுமா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் உடச்சது. ஓகே, 2:2 இந்த இடத்துல பாதி குவான்டிட்டி புக் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட நான் எப்படி சொல்கிறது, என்னோட இது குவான்டிட்டி புக் பண்ணதும் இந்த லெவலில் இந்த இடத்துல டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெவலையும் நான் புக் பண்ணிட்டேன். சேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2:2ல ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு சேம் கம்பெனி தான். பார்க்கலாம் எப்படி அட்டாக் பண்ணுறது இந்த இடத்த. ஓகே கைஸ்.